ஆதியாகமம் 40வது அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 40வது அதிகாரத்திலே 13வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். 40ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படியே பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்து இருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்தில் இருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கிலே வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே மிகவும் அழகான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவர் யோசேப்பினுடைய தலையின் மேல் வைத்த அடுத்த ஆசீர்வாதத்தை குறித்து இந்த வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த யோசேப்பினுடைய தலை மேல ஆண்டவர் வச்ச ஆசீர்வாதத்திலே அடுத்த ஆசீர்வாதம், மற்றவர்களுக்கு இவன் பிரயோஜனமானவனாய் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். நன்றாய் கவனிங்கள். சிலர் நினைப்பார்கள், இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதமா பாஸ்டர், இந்த ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு வேணுமா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே பிறந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற எல்லா ஆசீர்வாதத்தை விட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், அதான் ரெண்டு விதமான ஆசீர்வாதம் இருக்குது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் அடைய வேண்டிய பெரிய ஆசீர்வாதம் ஒன்று பரலோகம், அதான் மறுமையிலே அவனுடைய வாழ்க்கை. இந்த உலகத்துல அவன் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம், இரண்டாவது ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் வாழ்வது. அதனால இந்த ஆசீர்வாதத்தை யாருமே நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம். சிலர் கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிப்பதும் சொத்துக்களை சம்பாதிக்கிறதும் இதுதான் ஆசீர்வாதம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் கார் வாங்கிட்டேன், எனக்கு நிறைய பங்களா வந்துருச்சு, எனக்கு இதெல்லாம் ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு. ஆனா உண்மையிலே எந்த ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம்னா, நீங்க 10 பேருக்கு பிரயோஜனம் உள்ள நபர்களாய் மாறுவீர்களே ஆனால் அதுதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆசீர்வாதம். சோ இன்றைக்கு இந்த காலை வேளையிலே என்னோடு கூட இன்றைக்கு ஜெபிக்கிறதற்காக இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவரே யோசேப்பினுடைய தலையின் மேல வச்ச ஆசீர்வாதம் என் தலை மேல, என் பிள்ளைகளுடைய தலை மேல நீங்க வைங்கன்னு நம்ம எந்த ஆசீர்வாதத்தை கேட்கணும் அப்படின்னா, ஆண்டவரே நான் உயிரோடு இருக்கிற நாள்ல நான் சம்பாதிக்கிறனோ, நான் சொத்து சேர்க்கிறனோ, ஆனா அநேகருக்கு என்னை பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் நீர் என்னை மாற்றும், என்னை பிரயோஜனமுள்ள மனிதனாய் என்னை மாற்றும் என்று ஜெபியுங்கள். அதுதான் மிகவும் உன்னதமான ஆசீர்வாதம். வேதத்தில் ஆண்டவர் பயன்படுத்தின ஒவ்வொரு நபர்களையும் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அவர்கள் இந்த உலகத்திலே அவர்களுக்காக எதையும் சேர்த்து வைக்கவில்லை. உலகத்தில் அவர்களுக்கு சொல்லி கொள்ளுகிறது போல அவர்களுக்கு சொத்து இல்லை, அவர்களுக்கு பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் இல்லை. ஆனா அத்தனை பேரும் மனிதர்களுக்கு அவர்கள் பிரயோஜனமாய் மாறினார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது நமக்கு வேதம் சொல்லுகிறது, அவன் கமாலியேலுடைய பாதத்தடியிலே கல்வி கற்றவன். இன்னும் பரிசுத்தவான்கள் சொல்லும் போது சொல்றாங்க, இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த சொத்தினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாவுக்கு சொத்து இருந்துச்சாமா. ஆனா அவன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய ஊழியத்திற்கு வந்ததற்கு பிறகு அவனுடைய சொத்து மதிப்பை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இல்ல எந்த சொத்துமே இல்லை. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு.
அவங்களுக்கு நித்திய ஜீவன் மட்டும்தான் அவனுக்கு பரிசா கிடைச்சிச்சே தவிர இந்த உலகத்திலே இழந்த 100 கோடியோ பெரிய பெரிய சொத்தோ அவனுக்கு கிடைக்கல. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, லட்சக்கணக்கான ஜனங்களை, ஆயிரக்கணக்கான ஊழியக்காரர்களை உருவாக்குறதற்கு மனிதர்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு அப்போஸ்தலனாய் இந்த உலகத்திலேயே ஊழியத்தை அவன் செய்தான். நன்றாய் கவனிங்கள். அந்த நபர் மட்டுமல்ல, நீங்கள் தானியேலை எடுத்து வேதத்திலே வாசித்து பாருங்கள். இன்னும் நெகேமியாவை நீங்கள் வேதத்திலே வாசித்து பாருங்கள். எஸ்தர் ராஜாத்தியை நீங்கள் வேதத்திலே வாசித்து பாருங்கள். இவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படின்னா, இவங்க வாழ்க்கையில் இவங்க தலை மேல இருந்த ஆசீர்வாதத்திலேயே மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருந்தது. இன்றைக்கு இந்த பலிபீடத்தில் இருக்கிற நான் கூட எதை குறித்தும் எனக்கு நான் பெருமை பாராட்ட விரும்பல. ஆண்டவர் எனக்கு கொடுத்த எந்த ஆசீர்வாதத்தை குறிச்சும் எனக்கு ஆண்டவர் அப்படி கொடுத்துட்டாரு, இப்படி கொடுத்துட்டாரு, இதெல்லாம் நான் ஒரு நாள் கூட இந்த மெட்டீரியல் பிளெஸிங்கை பார்த்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி இருக்கிறேன். ஆனா அதை நினைச்சு பெரிய சந்தோஷப்பட்டதில்லை. ஆனா ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவருக்கு கண்ணீரோட நான் நன்றி சொல்றது. எதுக்கு நன்றி சொல்றேன் தெரியுமா? அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள மனிதனாய் என்னை வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னால 10 பேர் கட்டப்படுறாங்க, என்னால 10 பேர் பலப்படுறாங்க, என்னால 10 பேர் ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுகிறார்கள், என்னால 10 பேர் உங்களை ஆராதிக்கிறாங்க. ஆண்டவரே, நான் சாகிற அன்னைக்கு வரைக்கும் எனக்கு நீங்க தர வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாவே நான் வாழணும் ஆண்டவரே. அதுதான் இன்றைக்கு என்னுடைய ஜெபமாவும் இருக்கிறது. இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதற்கு முன்பாக இந்த ஜெப குறிப்புக்காக நீங்க ஜெபிச்சிட்டீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த 4 பேர் என்ன பார்க்கணும், 10 பேர் என்ன அப்படி பார்க்கணும், எல்லாருக்கும் முன்பாகவும் நான் இருக்கணும், என் கூட நின்று நிறைய பேர் செல்ஃபி எடுக்கிறதுக்காக வரணும், என் சிக்னேச்சரை நிறைய பேர் வாங்கணும், இப்படின்ற ஆசையெல்லாம் மூட்டை கட்டி போட்டுட்டு ஒரே ஒரு ஆசை, ஆண்டவரே இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிற நாள் வரையிலும் அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு மனுஷனா என்னை வைங்க ஆண்டவரேன்னு இதுக்கு முன்னாடி ஜெபிக்காட்டாலும் இன்னையிலிருந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. நான் நம்புறேன், அந்த ஆசீர்வாதத்தை போல மேலான ஆசீர்வாதம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். சோ யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவன் தலையின் மேல் வைத்த ஆசீர்வாதத்திலேயே மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, மற்றவர்களுக்கு பிரயோஜனமா ஆண்டவர் வச்சாரு. ஆனா அவனுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. அவன் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறான், அவனுக்கு எதுவுமே நடக்கல. நன்றாய் கவனிங்கள். இவன் ஆண்டவருக்கு பயப்படுகிறவன். இவன் ஆண்டவருடைய சமூகத்துல வச்சு பாவத்தை வெறுத்ததுனாலதான் சிறைச்சாலைக்குள்ள வந்தான். ஆனா சிறைச்சாலைக்குள்ள இவன் ஆண்டவருக்கு பயந்து வந்தான். அந்த பானபாத்திரக்காரனுக்கு எதுவுமே ஆண்டவரை பற்றி தெரியாது. இவனுடைய கண்ணுக்கு முன்னாடி பானபாத்திரக்காரனுக்கு அற்புதம் நடக்குது. அவன் சிறைச்சாலையிலிருந்து எடுக்கப்பட்டு ராஜாவினுடைய சமூகத்துல திரும்பவும் அவன் என்ன பண்றான்னா பானபாத்திரக்காரனாய் மாறுகிறான். ஆனா இவனுக்கு ஒரு அற்புதமும் நடக்கல. இன்னும் சொல்லப்போனால் இவன் எகிப்திலே வந்ததிலிருந்து இவனுக்கு கஷ்டத்தின் மேல கஷ்டம் வருது, பிரச்சனை மேல பிரச்சனை வருதே தவிர இவனுக்கு எதுவும் நடக்கல. இவனால 1000 பேர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இந்த மனுஷனால வேதம் சொல்லுகிறது, இவன் அந்த போத்திபாருடைய வீடு இவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது, எகிப்து இவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது, இவனால எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஆனா இவனுக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லை. ஆனால் அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் மாறினான். நான் வேதத்தை தியானித்த போது இந்த யோசேப்பு மனுஷங்களுக்கு, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருந்த சில பகுதிகளை நான் வாசித்தேன். நீங்கள் 37ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, யாக்கோபின் சந்ததியினுடைய வரலாறு, யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டுகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான்.
நன்றாய் கவனிங்கள். தன்னுடைய வாலிப வயசுல 17 வயசுல தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்திருக்கிறான். அப்போ இவன் முதல்ல யாருக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கிறான் அப்படின்னா, இவங்க அப்பாவுக்கு இவன் பிரயோஜனமானவன். நம்பர் 2, இரண்டாவது 37ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்ப போகிறேன் வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். நன்றாய் கவனிங்கள். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த யோசேப்பு யாருக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளவனா இருந்தான் அப்படின்னா, தன்னுடைய சகோதரர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவனா இருந்தான். நான் இன்றைக்கு உங்களிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறது யோசேப்பினுடைய தலை மேல இருக்கிற ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்னா, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருப்பது. சோ முதலாவது தன் தகப்பனுக்கு அவன் பிரயோஜனமானவன். நம்பர் 2, இரண்டாவது அவனுடைய சகோதரர்களுக்கு அவன் பிரயோஜனமானவன். அவனுடைய தகப்பனார் கூப்பிடுறாரு, எப்பா சகோதரர்கள் எல்லாரும் வந்து ஆடு மேய்க்கிறதுக்கு ரொம்ப தூரம் போயிருக்கிறாங்க, அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியாது, அவங்களுக்கு இந்த சாப்பாடெல்லாம் கொண்டு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய தகப்பனாரிடத்துல ஒரு மறுப்பு கூட சொல்லாம தன் சகோதரர்களுக்கு அவன் பணிவிடை செய்கிறதற்காக போனான். ஆனா இவனுடைய தகப்பனார் சொன்ன இடத்துல அவங்க இல்ல. அந்த இடத்துல இவங்களை பார்க்கறான் காணோம். ஆனா அந்த இடத்துல திகச்சிட்டு நிற்கும் போது ஒருத்தர் தோன்றாரு, அவர்கிட்ட கேட்கிறான், என்னுடைய சகோதரர்களை பார்த்தீங்களா? அங்க இருந்து அவர் இன்னும் ஒரு தூரத்தில் அனுப்பி விடுறாரு. அங்கேயும் தன்னுடைய சகோதரர்களுக்காக அவன் கடந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. தன் சகோதரனுக்கு பிரயோஜனமா இருக்கணும்னு நினைச்சான். நம்பர் 3, மூன்றாவது, நீங்க 39ஆம் அதிகாரத்துல 3வது 4வது வசனத்தை வாசிப்பீர்களேயானால், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டிற்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தான். நன்றாய் கவனிங்கள். நம்பர் 3, மூணாவது இவன் யாருக்கு இங்க ரொம்ப பிரயோஜனம் உள்ளவனா இருக்கிறான் அப்படின்னா, தன்னுடைய எஜமானன் அப்படின்னா போத்திபாருக்கு பிரயோஜனம் உள்ளவனா இருக்கிறான். நம்பர் 4, நான்காவது, நீங்கள் 39ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசிப்பீர்களேயானால், 39:22, சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையிலே வைக்கப்பட்ட யாவையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். அடுத்து சிறைச்சாலையிலே தள்ளப்படுறான். சிறைச்சாலையில தள்ளப்படும் போது அந்த சிறைச்சாலை தலைவனுக்கு அவன் பிரயோஜனம் உள்ளவனா இருக்கிறான். நெக்ஸ்ட் நீங்கள் 41ஆம் அதிகாரத்துல 48வது வசனத்தை வாசிக்கும் போது, தன்னுடைய 30வது வயதிலே 41ஆம் அதிகாரத்துல 41ஆம் அதிகாரம் 48வது வசனத்துல நம்ம வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிக்கலாம். 48வது வசனத்திலே, 7 வருஷங்கள் எகிப்து தேசத்திலே விளைந்த தானியங்களை எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களிலே கட்டி வைத்தான். அந்த பட்டணத்தில் அதனதன் சுற்றுப்புறத்தில் தானியங்களை கட்டி வைத்தான். கவனிங்க, அடுத்து இவன் யாருக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளவனா இருக்கிறான் என்றால், அந்த தேசத்தினுடைய நாட்டு ராஜா பார்வோனுக்கு அவன் பிரயோஜனமா இருக்கிறான். ஹலோ, அவன் தன்னுடைய தகப்பனாருக்கு பிரயோஜனமா இருந்தான், தன்னுடைய சகோதரர்களுக்கு பிரயோஜனமா இருந்தான். தன்னுடைய சகோதரர்களுக்கு வெறும் சாப்பாடு கொண்டு கொடுத்தது மட்டும் இல்ல, அவர்கள் எகிப்து தேசத்துல தானியம் இல்லைன்னு சொல்லி, அதான் 42ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல நீங்க வாசிப்பீர்களே, ஆனால் அவர்களுக்கு தானியம் இல்லாம அவனிடத்துல வரும்போது அவர்களுக்கு பிரயோஜனமா இருந்தான். நம்பர் 3, போத்திபாருக்கு பிரயோஜனமா இருந்தான். நம்பர் 4, சிறைச்சாலை தலைவனுக்கு பிரயோஜனமா இருந்தான். நம்பர் 5, பார்வோனுக்கு பிரயோஜனமா இருந்தான். நம்பர் 6, ஆறாவது, நீங்க 41ஆம் அதிகாரம் 56வது வசனத்தை வாசிப்பீர்களானால், தேசம் எங்கும் பஞ்சம் உண்டானபடினால் யோசேப்பு களஞ்சிகளை எல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான். பஞ்சம் எகிப்து தேசத்தில் வர வர
கொடிதாயிற்று. சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதானபடினால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்திற்கு வந்தார்கள். ஹலோ, ஆண்டவருடைய பிள்ளைகளே கவனிங்க. அடுத்ததாக இந்த யோசேப்பு யாருக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளவனா இருந்தான் அப்படின்னா, தன்னுடைய தேசத்து ஜனங்களுக்கு, எகிப்தினுடைய தேசத்து ஜனங்களுக்கு எல்லாருக்கும் இவன் என்னவா இருந்தான் அப்படின்னா பிரயோஜனமா இருந்தான். சோ இந்த யோசேப்பினுடைய தலை மேல ஆண்டவர் வச்ச ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அவன் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரம். இப்போ இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க எத்தனை பேர் இதற்காக ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் இதற்காக ஜெபிக்கிறீர்கள்? இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்த உடனே உண்மையிலேயே என் மனசு சந்தோஷப்பட்டு நான் இதற்காக ரொம்ப ஜெபம் பண்ணேன். டாடி, என் தலை மேல ஒரு ஆசீர்வாதத்தை வைங்கப்பா, நான் சாகிற வரைக்கும் மற்றவங்களுக்கு பெரிய பிரயோஜனம் உள்ளவனாய் மாறணும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஜெபத்துல இருக்கிற நீங்க தயவு செய்து மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும்னு கொஞ்சமாவது ஆசைப்படுங்க. ஹலோ, நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இங்கே நீங்கள் இந்த ஜெபத்தில் அட்டன் பண்ணுற நீங்கள் எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி அப்படி நினச்சிருக்கிறீங்க? நான் யாருக்காவது ஒருத்தருக்கு பிரயோஜனம் உள்ளவங்களா மாறணும் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உண்மையிலே எல்லாருக்கும் என்ன ஆசை வேணும் அப்படின்னா, நான் மற்றவங்களுக்கு, அதான் பாடல்காரர் எழுதும்போது ரொம்ப அழகா பாடுறாரு, இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே, உயிரையும் கூட எனக்கு தந்தாரே, இதற்கு பதில் நான் என்னை செய்வோமே, நாமும் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காய், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ, இருப்பதுவோ ஒரு வாழ்வோ அவருக்கு கொடுத்திடுவோம். பாடலாமா? சோ அந்த பாட்டு ரொம்ப அழகா இருக்குது. இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்கா வாழ்ந்தாராம். சோ ஆசீர்வாதத்தில் பெரிய ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாய் மாறுவது. இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே, இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே, உயிரையும் கூட நமக்கு தந்தாரே, இதற்கு பதில் நாம் என்ன செய்வோமே, நாமும் சென்றிடுவோம் இயேசுவுக்காய், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ, இருப்பதுவோ ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ, இருப்பதுவோ ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். சொல்லுவோம், வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காக, வாழ்ந்திடுவோம், வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காக, வாழ்ந்திடுவோம், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ, இருப்பதுவோ ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். அல்லேலூயா. சோ எல்லாருமே நீங்க ஜெபிக்கணும். எதுக்காக அப்படின்னா, ஆண்டவரே என்ன அநேகருக்கு பிரயோஜனமா வைங்கப்பா. லார்ட், ஆண்டவரே என்ன பிளஸ் பண்ணுங்க. எப்படி பிளஸ் பண்ணுங்க அப்படின்னா, நான் நிறைய பேருக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள, அதான் நீங்களே வாழ்ந்து நீங்களே மறிச்சிடக்கூடாது, சரித்திரம் பேசணும், உங்களை குறித்து பேசணும். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த பாட்டு தான். இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும்,
இவன் சாதிச்சான்னு ஊர் சொல்ல தலை நிமிர்ந்து நடக்கணும். அடிக்கடி நான் நினைப்பேன், ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு மரித்து போனால் கூட எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேரு ஆண்டவர் இந்த மனுஷன் மூலமா ஆண்டவர் என்னை பலப்படுத்தினாரு, இந்த மனுஷன் மூலமா ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு இன்றைக்கு ஆண்டவர் இந்த தேசத்துல நிறைய ஆத்துமாக்களை எனக்காக வைத்திருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துறேன். இன்னும் ஆண்டவரிடத்துல அதைத்தான் கேட்கிறேன், ஆண்டவரே எனக்கு சொத்து சுகம் பணம் பேர் புகழ்ச்சி இது எல்லாவற்றை விட ஒன்றை மட்டும் கொடுத்துருங்கப்பா, நான் ஒன்று மட்டும் வாழணும் ஆண்டவரே. நான் அநேகருக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு கருவியாய் நிறைய வாலிபர்கள் வந்து சொல்லணும், நிறைய பெரியவங்க வந்து சொல்லணும், அவங்க மேடல்னு சாட்சி சொல்லணும், சார் நான் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் உங்க மூலமா கடவுளை என்ன நடத்தினதான் சார் அப்படின்னு சொல்லணும் அப்படின்ற வாஞ்சை எனக்குள்ள இன்னைக்கு இருக்குது. நீங்க எல்லாரும் அதற்காக ஜெபிங்க. ஸோ ஆண்டவர் உங்களோட கூட இருப்பார், உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருவார்னு நான் நம்புறேன். ஆனா ஒரு 2 எச்சரிப்பை மட்டும் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறோம். ஸோ நீங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க நினைக்கும் போது கடைபிடிக்க வேண்டிய 2 காரியத்தை உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்றேன். இது ரொம்ப அவசியம், நன்றாய் கவனிங்கள். நிறைய பேர் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு தவறான காரியத்தை கையாண்டுறாங்க. தவறான காரியத்தை கையாள்றதுனால இவங்களும் சேர்ந்து சிக்கி இவங்க வாழ்க்கையில பெரிய ஓட்டத்தை ஓட முடியாம ஒரே நபருக்காய் இவங்க வாழ்க்கையை இழக்க வேண்டியது இருக்குது. சோ நீங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கணும். ஆனா மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதற்கு நீங்க கண்டிப்பா இந்த 2 காரியத்தை நீங்க கடைபிடிக்கணும். அது 2 மனிதர்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு காண்பித்து நான் ஜெபிக்க போகிறேன். வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது தெளிலாள் புது கயிறுகளை வாங்கி அவைகளால் அவனை கட்டி, சிம்சோனே பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றார். பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டிலே இருந்தார்கள். ஆனாலும் அவன் தன் புயங்களில் இருந்த கயிறுகளை ஒரு நூலை போல அறுத்து போட்டான். நீங்க அப்படியே கீழே வாங்க, 15வது வசனத்திற்கு வாங்க. அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடே இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ இந்த 3 விசையும் என்னை பரியாசம் பண்ணி 3 விசையும் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலன் எதனாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லி இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டது. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. நம்பர் 1, முதலாவதாக மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டிய உங்களுக்கு கொடுக்கிற முதல் எச்சரிப்பு என்ன அப்படின்னா, நீங்க மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க ரொம்ப அவங்களுடைய வாழ்க்கையிலே இன்டர்ஃபேர் ஆக கூடாது. கவனிங்க, நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? மற்றவர்களுக்கு பிரயோஜனமா மாறுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப உள்ள நுழைஞ்சிடறாங்க. அது ரொம்ப டேஞ்சர். இந்த சிம்சோனை குறித்து இப்ப வாசித்தோம். இவனுடைய வாழ்க்கையில இவன் பெலிஸ்தியருடைய கையிலிருந்து அநேக ஜனங்களை மீட்டு கொண்டான். அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இவன் அந்த வேசியை கண்டு அவன் போறான். அப்ப போகும்போது இவங்க அந்த தெளிலால் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறா அப்படின்னா, இவன் தன்னுடைய எதிரியினுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. சோ எதிரியினுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு சகோதரிய வெளியே கொண்டு வருவதற்கு இவன் உதவி செய்கிறது ஒன்றும் தவறில்லை. ஏன்னா அந்த நாட்களிலே ஜனங்களை விடுதலை ஆக்குறதற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டவன் இந்த மனிதன் தான்.
இவன் விடுதலை ஆக்கலாம். சரி, இவனுடைய பலத்தை காமிச்சு சரிப்பா அவங்கள விட்டுருங்க, அவளை இனி யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அந்த ஸ்திரீயை இனி கை வைக்கக்கூடாது யாருமே, அப்படி கை வச்சா நல்லா இருக்காது, அவங்களுடைய வேலையை பார்த்து போட்டும் அப்படின்னு சொல்லி காப்பாத்தி விடுகிறது தான் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறது. ஆனா இந்த சிம்சோன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, காப்பாத்தி விடுறது மட்டும் இல்ல, ரொம்ப இன்டீரியரா உள்ள போயிட்டான், அதிகமாய் உள்ள போயிட்டான். இந்த ஜபத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் கூட அதான், நான் இனி எந்த மனுஷனுக்கும் உதவி செய்ய போக மாட்டேன், இனி எந்த மனுஷனும் எனக்கு வேண்டாம், எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க, ஆயிரக்கணக்கான பேர் என்னை ஏமாத்திட்டாங்க, நான் போற இடம் எல்லாம் என்னை ஏமாத்துறாங்க, மனுஷனை இனி நம்பவே கூடாது. உண்மைதான், மனுஷனை நம்ப கூடாதுன்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நீங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறீங்க அப்படின்ற பேர் வழியில நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? ஒருத்தருடைய வாழ்க்கையில நான் சொல்லுவேன், நீங்க செய்ய வேண்டிய மிகப்பெரிய சில உதவிகள் ஒரு வார்த்தை, அதான் ஒரு வேர்டு. சிலருடைய வாழ்க்கையில ஒரு வேர்டு மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணணும். அந்த ஒரே ஒரு வேர்டு அவங்களை அப்படியே தட்டி எழுப்பி விடும். அவங்க சோர்ந்து போயிருப்பாங்க, டாக்டருடைய ரிசல்ட் அவங்களுக்கு விரோதமாக வந்திருக்கும், ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போறீங்க, அவங்கள பார்க்கறதுக்காக போறீங்க, அப்போ எல்லாருமே அவங்கள பயப்படுத்தி 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 நீங்கள் செத்துருவீங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆனால் உங்களை ஆண்டவர் உள்ள அனுப்புறாரு. நீங்கள் உள்ள போய் அந்த மனுஷனுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது எப்படின்னா, அந்த மனுஷனை பார்த்து தட்டி கொடுத்து, ஆண்டவர் ஒன்று விடுதலையாக்குவாருப்பா, ஆண்டவர் இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு நோயில் இருக்கிற ஒருத்தரை விடுதலையாக்குனாரு, சாட்சியா கர்த்தர் இன்னைக்கு வச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு நடந்த ஒரு சாட்சியா அந்த மனுஷனுக்கு சொல்லி, அப்படியே நீங்க அந்த ரூம்ல இருந்து வெளியே வரும்போது அவனை தட்டி கொடுத்து பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி தைரியத்தை சொல்லி வெளியே வர்றது தான் அந்த மனுஷனுக்கு பிரயோஜனமா இருக்கிறது. ஆனா அதே நேரத்தில், எப்பா உனக்கு கடன் இந்த 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 ஹாஸ்பிட்டல்ல பணம் கட்ட முடியலையா, சரி பரவாயில்ல, நான் ஒரு 3 லட்சம் ரூபாய் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து, எனக்கிட்டையும் பணம் இல்லை, ஆனா கடன் வாங்கி உனக்கு நான் இந்த 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 இதை கட்டிடுறேன்ப்பா, அவ்வளோதான், நான் உனக்கு எப்படியாவது பிரயோஜனமா இருக்கணும் இல்லை, அதனால கடன் வாங்கி பணத்தை கட்டிடுறேன் அப்படின்னு சொல்றதான் தவறு. உங்கள்கிட்ட இருக்கிறதனுடைய மிச்சத்தை நீங்க கொடுக்கறது தப்பு இல்லை. பிரதர், நீங்க நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க, எனக்கு என்னால் முடிஞ்சது ஒரு 500 ரூபாய், என்னால் முடிஞ்சது ஒரு 200 ரூபாய், ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க, இந்த பணம் உங்களுக்கு அவ்வளோ ஃபீஸ் கட்டுறதுக்கு முடியாது, ஆனாலும் என்கிட்ட இருக்கிறதுல ஒரு ஷேர், அப்படி கொடுப்பது தவறல்ல. 50,000 கடன் வாங்கி 5 லட்சத்தை வெளியே கடன் வாங்கி மற்றவங்களுக்கு நான் பிரயோஜனமா இருக்கணும், என்ன நம்பி வந்த ஆத்துமா, என்ன நம்பி கடவுள் என் கையில கொடுத்துருக்கிறாரு. நிறைய பேர், அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நிறைய பேர் உதவி செய்கிற விதத்துல கடவுளாயிடுறாங்க. நிறைய பேர் கடவுளாயிடுறாங்க. இல்லை இல்லை, நம்ம கடவுளாகிட முடியாது, நம்ம கடவுளாயிட முடியாது. எத்தனையோ ஆண்டவருடைய பிள்ளைங்க எனக்கு ஃபோன் பண்ணும்போது அவருடைய சோகமான வார்த்தையை சொல்லி இருக்கிறாங்க. அதான் நம்பி ஏமாந்து, உதவி செய்ய போய் ஏமாந்து, ஹெல்ப் பண்ண போய் கஷ்டப்பட்டு நிற்கிற எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கிறேன். ஒருவேளை அந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் இதற்கு முன்பாக அப்படி நீங்க உதவி செய்யலான்னு போய் சிக்கி இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள நீங்க இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய இருதயத்தினுடைய நல்ல எண்ணத்தை பார்த்து அதிலிருந்து உங்களை தூக்கி விடுவார் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களை சாட்சியா நிறுத்துவார்னு நான் நம்புறேன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஸோ நம்பர் 1, எல்லாரும் ஞானமா இருங்க. நீங்க ஒண்ணு, மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருப்பது என்கிறது மற்றவர்களுடைய வாழ்க்கையினுடைய இன்டீரியரா உள்ள நுழைவது அல்ல. அதான் திரும்ப சொல்றேன், ஆண்டவர் உங்களை ஒரு மனுஷனுக்கு பிரயோஜனமா இருக்கிறதுக்கு அழைக்கல, உங்களை 1000 ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. ஹலோ, கவனிக்கிறீங்களா? உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு பொண்ணுக்கு சிம்சோனை பார்த்து, சிம்சோனே ஒரு தெளிலாளுக்கு உதவி செய்யறதுக்கு ஒன்னு அழைக்கலப்பா கர்த்தர், உன்னை சகல இஸ்ரவேல் ஜனங்களையும் மீட்டெடுக்கிறதுக்கு ஒன்னு அபிஷேகம் பண்ணிருக்கிறாரு. ஆனா நீ என்ன பண்ற தெரியுமா? மொத்த வேலையும் விட்டுட்டு ஒரே ஒரு பொண்ணை காப்பாத்துறதுல இறங்கிட்ட.
இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற ஏதோ ஒரு வாலிபனிடத்துல ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு, ஏதோ ஒரு குடும்ப தலைவனிடத்துல ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு, ஒரு குடும்ப தலைவினிடத்துல பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க உங்க குடும்பத்துல இருக்கிற 10 பேரை காப்பாற்ற வேண்டிய ஆளு, 5 பேரை காப்பாற்ற வேண்டிய ஆளு, உங்க பிள்ளைய காப்பாற்ற வேண்டிய ஆளு. உன் மேல கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகம், உன் மேல கர்த்தர் வச்சிருக்கிற தரிசனம், லட்சக்கணக்கான பேரை நீ ஆயத்தப்படுத்தணும், லட்சக்கணக்கான பேருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமா மாறணும். ஆனா இந்த ஜெபத்துல இருக்கிற நீங்க ஒரு சிலர் ஒரே ஒரு நபரை பிடிச்சிட்டு நீங்க பிரயோஜனமா இருக்க வேண்டிய குடும்பத்தையும் அம்மா அப்பாவையும் பெரிய பெரிய ஆசீர்வாதத்தையும் இழந்துட்டு இருக்கிறீங்கன்றத நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கிறேங்க. உங்களை ரொம்ப அன்பாய் நான் சொல்லுகிறேன் தேவ பிள்ளையே. என்கிட்ட நிறைய அப்படிப்பட்ட சூழ்நிலையில சிக்கனவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. நீ இங்க இருக்கவாப்பா அழைக்கப்பட்ட, நீ இந்த ஒரு நபருக்கு பின்னாடியே சுத்திட்டு வரவாப்பா அழைக்கப்பட்ட, அவங்க மேல வரவும் இல்லை. நீ இத்தனை வருஷம் அவங்களுக்காக பாடுபட்டு அவங்க அதான் ஒரு ஏணியை நீ கொடுத்துட்ட, அந்த ஏணியில புடிச்சு வந்தாங்களான்னு கேட்டா இல்ல இல்ல. இன்னும் 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 நான் சொல்லுவேன், அப்படிப்பட்ட ஸ்நேகம் சம்திங் ராங் அப்படின்னு சொல்லுவேன். அப்படிப்பட்ட கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு ஆளுக்காக தனக்கு இருக்கிற பின்னாடி இருக்கிற எத்தனையோ ஆசீர்வாதத்தை இழக்கிறது சம்திங் ராங். நீங்க அந்த நபரோட நீங்க வச்சிருக்கிற ஐக்கியம் சரியில்லை, அந்த நபரோட நீங்க பேசுற அது சரியில்லை, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதாங்க. ரொம்ப கேர்ஃபுல். ஸோ நீங்க அநேகருக்கு பிரயோஜனமா இல்ல, மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறதுல நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய காரியம் நம்பர் 1, நீங்க இன்னொருத்தருடைய வாழ்க்கையினுடைய அடி ஆழத்துல போய் அலசிடக்கூடாது. ரொம்ப டீப்பா நீங்க இன்டர்ஃபியர் ஆயிடக்கூடாது. ஆயிட்டீங்கன்னா நீங்க ஒரே ஒரு நபரோடு நீங்க நின்றுவீங்க. நீங்க உதவி செய்யறது ஒரு நபருக்காக மட்டும்தான் இருக்கும். இல்ல கொஞ்சம் விட்டு வெளியே வா. சிலரை பொறுத்த அளவில் நீங்க எவ்வளவுதான் தலைகீழ நின்னாலும் அவங்கள கொண்டு வரவே முடியாது. சிலரை அவங்க எல்லா உதவியும் வாங்கிட்டு அவங்க அப்படிதான் இருப்பாங்க. So be careful. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறதுல நீங்க செய்யக்கூடிய இரண்டாவது தப்பு, 1 அதிகமா இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. நம்பர் 2, இரண்டாவது நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்கள் பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 15ஆம் அதிகாரம் நம்ம 16வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 16வது வசனத்தை. அப்பொழுது சாமுவேல் அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான். அவர் சொல்லுமேன். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவனாய் இருந்த போது அல்லவோ இஸ்ரவேலின் கோத்திரத்திற்கு தலைவனானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே. இப்பொழுதும் கர்த்தர் நீ போய் அமலேக்கியனான அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரு மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல் கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பு செய்தது என்ன என்றான். இந்த சம்பவத்தை உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். அப்படின்னா சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் ராஜாவினிடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எப்பா நீ என்ன வேலை செய்திருக்க, நீ என்ன வேலை செஞ்சிருக்கிற, ஆண்டவர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு, நீ என்ன செஞ்ச? ஆண்டவர் உங்கள்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, நீ போய் அமலேக்கியரை அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரு மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி அனுப்பினார். ஆண்டவர் சவுலிடத்துல என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ அமலேக்கியர் இடத்துல போய் அவங்கள முற்று நிர்மூலமாக்குற வரைக்கும் யுத்தம் பண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த சவுல் ராஜா என்ன பண்ணார் தெரியுமா? யுத்தம் பண்ணாரு. கொஞ்சத்தை யுத்தம் பண்ணிட்டு விட்டுட்டார். ஏன் விட்டுட்டார் அப்படின்னா, அங்கே அந்த அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆக்கீஸ் என்ன பண்றான் அப்படின்னா, இவன்கிட்ட உயிர் பிச்சை கேட்கிறான். எனக்கு பிச்சை போடுங்க, எனக்கு உயிர் பிச்சை போடுங்க, பிச்சை போடுங்கன்னு கேட்ட உடனே
இந்த சவுல் ராஜாவுக்கு அவன் மேல இறக்க குணம் பரிதாபப்பட ஆரம்பிச்சிட்டான். தீயவன் மேல், கெட்டவன் மேல். கவனிங்க, ரொம்ப கேர்ஃபுல். நீங்க மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறதுல நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது சத்தியம் என்ன அப்படின்னா, தப்பு பண்ணுறவங்களுக்கு நீங்க பரிதாபம் காமிச்சிட்டீங்க அப்படின்னா அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருப்பதாக அர்த்தமாகாது. ஹலோ ஹலோ அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க தீயவர்கள், கயவர்கள், அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில் நடந்தாங்க, வேசி மார்க்கத்தில் திரிஞ்சாங்க, அவர்களுடைய கண்கள் முழுக்க இச்சையினால் நிரம்பி இருக்கிறது, அவங்க வாழ்க்கை அசுத்தமான வாழ்க்கை. ஐயோ, அவங்க பாவத்தை விட்டு மனம் திரும்பல. உங்க பணம் மட்டும்தான் அவங்களுக்கு வேணும், இல்லைன்னா உங்களுடைய அன்பு மட்டும்தான் அவங்களுக்கு வேணும், உங்க எதிர்காலம் மட்டும்தான் அவங்களுக்கு வேணும், உங்களுடைய சரீரம் மட்டும்தான் அவங்களுக்கு வேணும். ஆனா அவங்க செஞ்சிட்டு இருக்கிற பாவத்தை அப்படியே தான் செய்வாங்க. அவங்க செய்யறது எல்லாம் விட மாட்டாங்க. அவங்க அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு ஒரு தேவ பிள்ளையினால பிரயோஜனமா இருக்க முடியாது, பிரயோஜனமா இருக்க முடியாது. கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இதுல ஆண்டவருடைய பிள்ளைங்க கவனமா இருக்கணும். இந்த ஜெபத்தில் இருக்கிற யார் அப்படி இருக்கீங்கன்னு தெரியாத ஆண்டவர் உங்களிடத்துல பேசுறாரு. மகளே, இன்னைக்கு அதான் நிறைய பேர் நான் நல்லது தானே போனேன், பிரயோஜனமா தானே போனேன், என்ன ஆண்டவர் ஊழியத்துக்கு தானே அழைச்சாரு. எப்படிப்பா ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு? உங்க குடும்பத்தை விட்டுட்டு ஆண்டவர் ஊழியத்தை அழைச்சாரு. அதான் நிறைய பேர் இன்னைக்கு சொல்றாங்க, நான் வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்துட்டுமா, வேலையை விட்டுட்டு நான் ஊழியத்துக்கு வந்துடட்டுமா. நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை அழைச்சா நீங்க ஊழியத்துக்கு வர்றது தப்பு இல்லை. ஊழியம்ன்றது ரொம்ப பெரிய சந்தோஷம். ஆண்டவர் உங்களை அழைச்சாலும் வரலாம், நீங்களாகவும் வரலாம். அழைச்சுதான் வரணும் எல்லாம் கிடையாது. நீங்களா கமிட் பண்ணி ஊழியத்துக்கு வந்தாலும் ஆண்டவர் உங்களை போஷிப்பாரு, ஊழியத்துக்கு கத்தரை அழைச்சிட்டு வந்தாலும் உங்களை போஷிப்பாரு. ஆனா ஊழியத்திற்கு நிறைய பேர் வேலையை விட்டு ஊழியத்துக்கு வந்துட்டு அமைதியாவே இருக்கிறாங்க. அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இங்க வந்து அமைதியா இருக்கிறதுக்கு அங்க அந்த வேலை செஞ்சாலும் சம்பாரிச்சு ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணலாம்ல. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஊழியத்துக்குன்னு காலடி எடுத்து வச்சாச்சா, இறங்கியாச்சா, அவ்வளவுதான். ஒரு நாள்ல 8 மணி நேரமாவது ஊழியம் செய்யணும், 8 hours ஆவது ஊழியம் செய்யணும். அப்படி செஞ்சா ஓகே, ஊழியத்துக்கு வந்ததுக்கு ஒரு மரியாதை. நான் ஊழியத்துக்கு வந்தேன், என்ன பண்றதுன்னு தெரியல, நான் ஊழியத்துக்கு வந்தேன், என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன என்ன இல்ல இல்ல, மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறது அப்படின்னு சொல்றது ஆண்டவருடைய பிள்ளைங்க. தீயவர்களுக்கு, இன்னும் ஆண்டவரே மன்னிக்க முடியாத குற்றத்தில் இருக்கவங்களுக்கு, ஆண்டவருடைய சாபத்தை தலை மேல சுமந்துட்டு இருக்கவங்களுக்கு, கர்த்தர் கோபப்படுற ஒரு மனுஷனுக்கு நீங்க பிரயோஜனமா இருக்க முடியாது, பிரயோஜனமா இருக்க முடியாது. அவங்க என்ன தப்பு பண்ணி ஆண்டவர் அனுமதிச்சாருன்னு தெரியல. அவங்கள வெளியே எடுக்கிறதுக்கு முயற்சி எடுத்து ஜெபம் பண்ணி காப்பாத்துறது தவறல்ல. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு காலம் ஏதோ ஒரு பரிதாபப்பட்டு எத்தனையோ 1000 பேருக்கு யூஸ் பண்ண வேண்டிய நீங்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்துடாதீங்க. ஸோ இன்றைக்கு உள்ள செய்தி உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். 2 காரியத்தை சொன்னேன். நீங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறதுல கடைபிடிக்க வேண்டிய 2 காரியம். நம்பர் 1, முதலாவது, ஒருத்தருக்கு நீங்க பிரயோஜனமா மாறணும்னு ஆசைப்பட்டா இன்டீரியரா உள்ள போகாதீங்க, ரொம்ப மூக்க நுழைக்க கூடாது. நம்பர் 2, அவர்களுக்காக ஏதோ ஒன்றை பரிதாபப்பட்டு, கெட்டவர்களுக்காக பரிதாபப்பட்டு நீங்க உங்க வாழ்க்கையை இழந்துடக்கூடாது. ஆனா நமக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய தேவை என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமா மாறணும். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கும் இப்பொழுதும் எங்களுடைய திருச்சபையில் என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் ஒரு சிக்கன் கடைக்காரருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இத்தனை கிலோ சிக்கன் கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொன்னா போதும். அவ்வளவுதான். திரும்ப எப்போ சர்ச்சிலேருந்து பணம் கொடுக்குறோமோ கொடுத்தா போதும். எப்போ கொடுத்தாலுமே
அவர் எல்லாருக்கும் கொடுக்கறத விட 5 ரூபா குறைக்காம கொடுக்க மாட்டாரு. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு நன்றி உணர்வு. அவர் இன்னும் ரட்சிக்கப்படலை, அவர் சர்ச்சுக்கு வந்ததில்லை. ஆனால் ஒரு நாள் ஒரு கழுத்தில் ஒரு பெரிய ஆப்ரேஷன் அவருக்கு. அந்த ஆப்ரேஷனில் எல்லாரும் அவருக்கு நெகட்டிவாக பேசிட்டாங்க. டாக்டர் முதற்கொண்டு எல்லாருமே நீங்கள் இந்த ஆப்ரேஷன் முடிச்சுட்டு உயிர் பிழைச்சி வர்றது கடவுள் கையில் தான் இருக்குது. ஆப்ரேஷன் தோல்வியும் ஆகலாம், சக்ஸஸும் ஆகலாம். நம்பர் 2, ரெண்டாவது, ஒன்று நீங்கள் மறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை அப்படின்னா நீங்கள் திரும்ப பேச முடியாது, த்ரோட் உங்களுக்கு அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே மூஞ்சி வெளறி போயிருந்தாரு. நாளைக்கு ஆப்ரேஷன். திடீர்னு அவருடைய உள்ளப்புறம் முகம் ஒரு மாதிரி இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் அவரிடத்துல பேசுறேன். நீங்க நிச்சயமா திரும்பி வருவீங்க, எங்க கூட இருப்பீங்க, நீங்க எங்க கூட பழையது மாதிரி பேசுவீங்க, நீங்க திரும்ப இந்த பிசினஸை பண்ணுவீங்க. அப்படியே அவருக்கு கண்ணெல்லாம் நிறைஞ்சிருச்சு. என்ன பிரதர் இப்படி? இல்ல ஃபாதர், எல்லாருமே நெகட்டிவா தான் பேசினாங்க, ஒருத்தர் கூட நான் திரும்பி உயிரோட வருவேனோ பேசுவேனோ சொன்னல. ஆனா நீங்க ஒரே ஒரு ஆள் தான், நீங்க திரும்பி வருவீங்க, நீங்க பேசுவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. போனார், ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கும் பேசிட்டு தான் இருக்கிறாரு, பிசினஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அந்த நன்றி உணர்வை இன்னைக்கு வரைக்கும் திருச்சபைக்கு காமிச்சிட்டு இருக்காரு. இது என்னன்னா மற்ற ஒரு நபருக்கு பிரயோஜனமான வாழ்க்கை. இன்னைக்கு காலையிலிருந்து ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒரு கீழே விழுந்து ஒரு பர்ஸை எடுத்து கையில் கொடுக்கறது கூட ஒரு பிரயோஜனம் தான். ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கறது கூட ஒரு பிரயோஜனம் தான். இந்த மாதிரி இன்னைக்கு இந்த யோசேப்புனுடைய தலை மேல இருந்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, அவனுடைய வாழ்க்கையில பெரிய அதிசயத்தை 15 வருஷத்துல பார்க்கவே இல்லை. ஆனா அவன் எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் மாறினான். ஆண்டவர் அவரை நினைச்சதுக்கு அப்புறம் கூட அவன் எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரம். இன்றைக்கு உங்களை பார்த்து உலகம் சொல்ல போகுது, இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேரை பார்த்து ஆண்டவர் பரலோகம் சொல்ல போகுது, நீங்க நிறைய பேருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரம். முழங்கால் படியிட போறீங்களா? தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு, முடியாதவர்கள் எழும்பி நின்று சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே யோசேப்புனுடைய தலை மேல இருக்கிற இந்த ஆசீர்வாதம் என் தலை மேல வரட்டும், மற்றவர்களுக்கு பிரயோஜனமா என்ன மாத்துங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவனா இப்படி கிடக்குறேன்ப்பா, சாதிச்சான்னு சொல்லணும் ஆண்டவரே. அப்படி சொல்லிதாப்பா நான் கண்ணை மூடணும் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோட ஹல்லேலூயா. நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத இருக்கிறேனே. இந்த ஜபத்துல இருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படிதான் நினைச்ச, பாஸ்டர் நான் எல்லாருக்கும் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, நான் பிரயோஜனமே இல்லை பாஸ்டர், இப்படியே போயிருவேனோ, இப்படியே என் காலம் முடிஞ்சிருமோ. ஒருத்தருக்கு கூட நான் பிரயோஜனம் இல்லையே. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே யோசேப்புனுடைய ஆசீர்வாதம் உங்க தலை மேல இருக்கட்டும். நான் நம்புறேன் நிச்சயமா ஆண்டவர் இன்னைக்கு அநேக ஆயிரங்களுக்கு உங்களை பிரயோஜனமா மாற்றுவாரு. யோசேப்புனுடைய ஆசீர்வாதம் உங்க தலை மேல வரும். ஹல்லேலூயா. எப்படியாவது என்ன மீட்டு கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒண்ணு செய்யுங்க. எப்படியாவது என்ன மீட்டு கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒண்ணு செய்யுங்க. தினம் தோற்று போகும் வாழ்வு எனக்கு பிடிக்கல, பார்க்கும் உலகத்தையும் ஜெயிக்க என்னால் முடியல. தினம் தோற்று போகும் வாழ்வு எனக்கு பிடிக்கல, பார்க்கும் உலகத்தையும் ஜெயிக்க என்னால் முடியல. எப்படியாவது இயேசுவே, எப்படியாவது
இயேசுவே 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 இயேசுவே. கவனிங்க, இது நீங்க இதுக்கு முன்னாடி எந்த ஜெப குறிப்புக்காக ஜெபிச்சீங்களோ இல்லையோ, ஆனா உண்மையில நான் சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளைகளா நீங்க மாறினதுக்கு அப்புறம் உங்க தலை மேல இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பிளெஸிங் என்ன அப்படின்னா, நீங்க யாருக்காவது ஒருத்தருக்கு பிரயோஜனமா மாறணும். உங்கள்ட்ட அன்பா சொல்றேன், எங்க பாஸ்டர் இன்னைக்கு வந்து உயிரோட இல்லை. என்னுடைய சொந்த பாஸ்டர் இறந்துட்டாங்க. எங்க பாஸ்டரை வந்து நான் சொன்னாதான் நிறைய பேருக்கு தெரியுமே தவிர எங்க பாஸ்டர் நிறைய பேருக்கு தெரியாது. எங்க பாஸ்டர் ஒரு கிராமத்துல ஊழியம் செஞ்சார். ஆனா நிறைய போஸ்டிங் எல்லாம் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனா ஒரு எங்க திருச்சபையில் ஒரு 200-250 பேர் வர்ற அளவுக்கு ஒரு சர்ச், ஒரு 300 பேருக்குள்ள, அவ்வளவுதான். அந்த ஏரியாவுக்கு எங்க பாஸ்டர் தெரியும். ஆனா எங்க பாஸ்டர் வந்து கிட்டத்தட்ட 25 ஊழியக்காரங்களுக்கு மேல எங்க பாஸ்டர் உருவாக்கி விட்டுட்டாரு. எங்க பாஸ்டர் ஒண்ணும் இல்லாம தான் மரிச்சார். எங்க பாஸ்டர் யூடியூப்ல வரவே இல்லை. எங்க பாஸ்டர் ஃபாரினுக்கு போனதே இல்லை. எங்க பாஸ்டர் ஒரு பெரிய காஸ்ட்லியான கார்ல எல்லாம் போனதே இல்லை. ஆனா இன்னைக்கு நான் நம்புறேன், எங்க பாஸ்டர் என்னை உருவாக்கி இன்னைக்கு ஊழியத்துக்காக விட்டார். நான் இன்னைக்கு ஊழியம் செய்றேன். என் மூலமா ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிக்கப்படுறாங்க. எங்க பாஸ்டர் இந்த ஆயிரக்கணக்கான பேருக்கு அவர் பிரயோஜனமான மனுஷன். அவர் என்னை உருவாக்கி விடல அப்படின்னா கர்த்தர் யாரையாவது கொண்டு செய்வார். ஆனா என்னை உருவாக்குறதுக்கு ஆண்டவர் அவர் ஒரு கருவியா பயன்படுத்தினார். அவர் இன்னைக்கு மரிச்சு போனாலும் அவர் உருவாக்கி விட்ட பிள்ளை நான் இன்னைக்கு ஊழியம் செய்றேன். அதே போல இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, ஒருவேளை நீங்க ஒண்ணுமே பெருசா இந்த உலகத்துல பெற்றுக்கொள்ளாம கூட போலாம். நீங்க வந்து மறைஞ்சே இருக்கலாம். நீங்க ஃபெமிலியரான ஆளா வராம கூட இருக்கலாம். ஆனா நீங்க போட்ட சில விதைகள் லட்சமா மாறும், கோடியா மாறும். இந்த உலகத்துல உங்க கண்கள் பார்க்காட்டா கூட நான் நினைக்கிறேன் இன்னைக்கு பரலோகத்துல இருந்து எங்க பாஸ்டர் பார்க்கும்போது அவருக்கு சந்தோஷமா தான் இருக்கும். அதே மாதிரி நீங்க சந்தோஷப்படுவீங்க. சோ ஆண்டவரிடத்துல இன்னைக்கு முழுக்க மறக்காம கேளுங்க. இன்னைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் நமக்கு 10 மணிக்கு. மறக்காம கேளுங்க, ஆண்டவரே என்ன ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு கருவியா மாற்றுங்கப்பா. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க பார்க்கலாம். ஓ நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி. நான் அழுதால் என் அழுதாய் என்று கேட்பவன் நீதானே. தோள் வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீர்தானே. நான் அழுதால் என் அழுதாய் என்று கேட்பவர் நீதானே. தோள் வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீதானே. நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல கண்களை மூடணும். இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும். கைய மேல உயர்த்தி எப்படியாவது இயேசுவே, எப்படியாவது இயேசுவே. சாகிறதுக்குள்ள அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமா என்ன மாத்திருங்கப்பா. என் பிள்ளை ஒடுங்கி போய் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம கிடக்குறாங்கப்பா. என் மகா ஒடுங்கி போய் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்களா கிடக்குறாங்கப்பா. பெரிய பெரிய தரிசனத்தோட காலடி எடுத்து வச்ச மகாப்பா
கற்பனைகளோட காலடி எடுத்து வச்ச மகன்ப்பா. ஆனா எதுவுமே வாய்க்காம இன்னைக்கு பிரயோஜனமே இல்லாம இருக்கிறாங்களே. டாடி, இந்த யோசேப்பனுடைய தலை மேல வச்ச ஆசீர்வாதம் ஒன்ன அநேகருக்கு பிரயோஜனமா யோசேப்ப வச்சது மாதிரி இப்போ அங்கலாய்ப்போட இருக்கிற அத்தனை பிள்ளைங்க தலை மேலையும் அந்த அபிஷேகத்தை வச்சிருங்கப்பா. வச்சிருங்க ஆண்டவரே, வச்சிருங்க. தாங்க ஆண்டவரே, தாங்க. நீங்க எத்தனை கோடிகளுக்கு பிரயோஜனமா இருந்தீங்க, எங்களுக்கும் அப்படி நடக்கட்டும்ப்பா.